Hi friends, welcome to Cricket 316. எங்க IPL ஓட 32nd game of the season between Gujarat Titans versus Delhi Capitals பத்தி ஒரு மேட்ச் prediction. இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அகமதாபாத். ஜென்ரலாகவே ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனும் ஒரு 2-3 கேம் ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இங்கே இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 173, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 158. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐபிஎல்ல 3 முறை மோதி இருக்காங்க. இதில் 2 டைம் வந்து குஜராத் டைட்டன்ஸும் ஒரே ஒரு தடவை வந்து டெல்லி கேபிட்டல்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த சீசனில் சோஃபார் வந்து 6 கேம்ஸில் வந்து 3 wins and 3 losஸோட டேபிளில் 6th பொசிஷனில் இருக்காங்க. ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டான சீசன் தான் இவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் எப்படியோ வந்து டேபிள் டாப்பர்ஸ் ஆன ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் அந்த கேமே வந்து சுபம் கில் மட்டும்தான் பேட்டிங்கில் நல்லா பண்ணார். டெய்ல் எண்டில் பார்த்தீங்கன்னா கேமியோஸ் ஃப்ரம் வந்து டிவாட்டியா, ஷாருக் கான் அண்ட் வந்து ரஷீத் கான் மெயின்லி வந்து அவங்களால ஜெயிச்சிட்டாங்க. இவங்களோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கில்லை நம்பியே இருக்காங்க. சாய் சுதர்ஷன் கூட லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து அந்த 30s மேலே அடிக்கிறது கிடையாது. பவுலிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வந்து ரஷீத் கான் ஃபார்முக்கு வந்து தான் அவங்களுக்கு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், நூர் அகமது அண்ட் ஈவன் வந்து மோஹித் சர்மா நல்லா போட்டுக்கிட்டு இருந்தவர் கூட வந்து ஃபார்ம் போன மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஒரு வெல் பேலன்ஸ்டாக இல்லை. மில்லர் இல்லாததான் அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்ச் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்த்தோம்னா இந்த சீசனில் சோஃபார் 6 கேம்ஸில் 2 wins and 4 losஸோட டேபிளில் 9th பொசிஷனில் இருக்காங்க. இவங்களுக்குமே இது ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டான சீசன் தான். மிச்சல் மார்ஷ் இல்லாதது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பட் லாஸ்ட் கேம் வந்து ஜாக் ஃப்ராசர் வந்து அவங்களுக்கு நல்லா விளையாண்டாரு. பட் அவர் ஆல்ரவுண்டர் கிடையாது, பேட்டிங் தான். பட் நல்லா பண்ணார். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிருத்திவி ஷா அண்ட் ரிஷப் பண்டோட ஃபார்ம் வந்து ரொம்ப வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த எண்டு வந்து ட்ரிஸ்டியன் ஸ்டபஸ் கூட வந்து இந்த சீசன் சோஃபார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேவிட் வார்னர் நல்லா ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸில் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எடுக்கல. பட் இஸ் பிக் பிளேயர், ஸோ அவரும் எந்த டைமுக்கு வேணால் ஃபார்முக்கு வரலாம். பவுலிங் வந்து குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேலை வச்சு ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. பவுலிங் யூனிட்டும் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. முகேஷ் குமார் லாஸ்ட் கேம் வந்துட்டார், பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் அவர் தொடர்ந்து விளையாண்டாருன்னா டெல்லிக்கு அது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். 2 டீமை கம்பேர் பண்ண போகும்போது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் வந்து குஜராத் டைட்டன்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை விட ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 டீமுமே ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸில் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில். லாஸ்ட் கேம் ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. ஸோ அதனால் ஐ ப்ரெடிக்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் வின். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பராக நான் வந்து ரிஷப் பண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அவர் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கார். மேத்யூ வேட் இன்னொரு ஆப்ஷன் இருந்தாலும் வந்து நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. வேணும்னா நீங்கள் வந்து டிவாட்டியாவுக்கு பதிலாக வந்து மேத்யூ வேடு கூட ட்ரை பண்ணலாம். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் தான். ஜிடியிலேருந்து 2 ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அண்ட் சுபம் கில். சாய் சுதர்ஷன் வந்து கொஞ்சம் டீசென்ட் ஃபார்மில் தான் இருக்கார். பட் சுபம் கில் வந்து ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்காக இருக்கார். டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து வந்து பிருத்திவி ஷா அண்ட் டேவிட் வார்னர் இவங்க 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து டேவிட் வார்னர் நல்லா விளையாடலைனாலும் வந்து ஐபிஎல்லில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான பிளேயர் அக்ராஸ் த வந்து சீசன்ஸ் பார்த்தோன்னா வந்து டேவிட் வார்னர் தான் நிச்சயம் சொல்லலாம். ஸோ இந்த பிச்சும் கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்காக இருக்கிறதுனால அவருக்கு சூட்டபுளாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அக்ஷர் பட்டேல் அண்ட் டிவாட்டியா. இதில் அக்ஷர் பட்டேலை மட்டும்தான் ஆல்ரவுண்டராக கன்சிடர் பண்ண முடியும். டிவாட்டியா இப்போ பவுலிங் போடுறது இல்லை, ஸோ அவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் கன்சிடர் பண்ண முடியும். நான் ஏன் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்லேருந்து நான் 2 பேட்ஸ்மேனாக தான் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கில் அண்ட் அனதர் பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து சுதர்ஷன். இவங்க 2 பேருமே ஓப்பனிங்கோடு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்கள் டீமில் வந்து எந்த குஜராத் டைட்டன்ஸ் பேட்ஸ்மேனுமே இருக்க மாட்டாங்கிறதுக்கு தான் நான் டிவாட்டியாவை எடுத்திருக்கேன். அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேத்யூ வேடு இருக்கலாம். இல்லை மேத்யூ வேடுக்கு பதிலாக வந்து டேவிட் மில்லர் விளையாண்டாருன்னா நீங்கள் டேவிட் மில்லரை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இவங்க யாரும் விளையாடாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டிவாட்டியாவை எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து மோஹித் சர்மா அண்ட் ரஷீத் கான் எடுத்திருக்கேன். ரஷீத் கான் லாஸ்ட் கேம் நல்ல ஃபார்மில் இருந்தார், பேட்டிங்கும் நல்லா ஆடினார். மோஹித் சர்மா லாஸ்ட் 2-3 கேம் சரியாக போடலைனாலும் ஸ்டில் பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சில குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவரும் ஒருத்தர். அதனால் அவர் எடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து 2 பவுலர் பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் அண்ட் வந்து கலீல் அகமது. குல்தீப் யாதவ் வந்து செம ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் கேம் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் அவரை நம்ம கண்டிப்பாக ட்ராப் பண்ண முடியாது.
கலீல் அகமது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் கம்பேர்ட் டு அதர் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. நம்ம ஃபேண்டசி டீமை பொறுத்த வரைக்கும் யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கிறது தான் முக்கியம். ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக வந்து சுபம் கில்லை சூஸ் பண்ணியிருக்கேன். அக்ராஸ் 2 டீமை கம்பைன் பண்ணி பார்க்க போகும்போது அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக அவர் தான் தெரிகிறாரு. லாஸ்ட் சீசன் வந்து அகமதாபாத் பிச்சில் மட்டும் எபோவ் 100 ஆவரேஜ் வச்சிருந்தாரு. இந்த சீசன்லேயும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வார்னர் லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் வந்து நல்லா விளையாடலைனாலும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஒருவேளை அவர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷப் பண்ட்டும் ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான். இந்தியன் டீம் செலெக்ஷனில் விக்கெட் கீப்பர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட்டும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நல்லா விளையாடுறாரு. ஸோ இந்த மேட்சும் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிருத்திவிஷா வந்து லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து நல்ல டச்சில் இருக்காரு. ட்ரிஸ்டியன் ஸ்டபர்ஸ் கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான். பட் ஒருவேளை பெரிய சேஸாக இருந்ததுன்னா வந்து லோ டவுன் தி ஆர்டர் வந்து ஒரு குயிக் 40 அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவும் ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான். ஈவன் வந்து ரஷீத் கான் பட் 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸில். ஸோ அது கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷனாக இருந்தாலும் அவரும் லாஸ்ட் கேம் நல்ல ஃபார்மில் இருந்ததுனால ஐ சஜஸ்ட் ஹிம் டூ. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.